காலையில அவர் பையன்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க 10 பேர் வருவீங்க, 10 பேருக்கு எல்லாம் என்ன சொல்லிட்டு தான் நான் கண்டிஷன் மோசமா இருக்கிறான்னு சொன்னா இல்லையா? என்ன செஞ்சிருக்கீங்க சார்? திருப்பி யாரும் உள்ள போகுது? நீங்க வந்து வாங்க நீங்க காலையில இருந்து வெயிட் பண்ணுங்க. ஐசியூக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. 2 பேர் தான் வரணும், 2 பேர் தான் வெளியே போகணும். சரிங்களா? ரிப்போர்ட் என்ன? நீங்க காலையில நேத்து இருந்து இந்த என்னென்ன மெடிசன் பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லுங்க சார். வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன வீடியோ இருக்கு? போன காட்டு சார். வீடியோ எடுக்கலாம் கேட்கலாம் சார். கிருஷ்ணவேணி அவங்க மருமக. நாங்க வந்து திருச்செங்கோடு சாலப்பாளையத்துல இருக்கோம். இங்க நாங்க எங்க மாமியாருக்கு வந்து ரொம்ப அன்கான்சியஸ் ஆனனால சுவாமி விவேகானந்தா காலேஜ் மெடிக்கல் காலேஜில் கொண்டு வந்து நாங்கள் அட்மிட் பண்ணணும். டைம் வந்து ஒரு 10 to 10:30 இருக்கும். அப்போ கொண்டு வரும்போது பல்ஸ் இல்லை அப்படின்னு என்னை கூப்பிட்டு காட்டினாங்க. நான் சரி அப்படின்னு சொல்லி எங்கள் மாமனார்ட்ட வெளியே வந்து சொல்லும் போதெல்லாம் அவங்க வந்துட்டு திரும்ப கூப்பிட்டு உங்கள் மாமியாருக்கு பல்ஸ் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காட்டினாங்க என்கிட்ட. ஓகேங்க சார் அப்படின்னு. உடனே ஐசியூவில் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும், எக்ஸ்பென்ஸ் ஆகும், பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சரி அட்மிஷன் போட்டுருங்க அப்படின்னாங்க. போட்டுட்டு வந்த உடனே வந்து பல்ஸ் கம்மி ஆயிடுச்சுங்க அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் எய்டுக்கு மெடிசன் கொடுக்கணும், போய் மெடிசன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. போய் மெடிசன் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து பல்ஸ் வந்துருச்சுங்க, நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறோம், எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படின்னாங்க. பண்ணிவிட்டு திரும்ப ஐசியூ கூட்டிகிட்டு போனீங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. நாங்களும் கேட்குறோம், டாக்டர் வெளியே வரப்பெல்லாம் கேட்குறோம், அவங்க எதுவுமே சொல்லலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மார்னிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டியூட்டி டாக்டர் வந்துட்டு எங்கள் கொழுந்தனார்கிட்டையும் அவங்க ஒய்ஃபுக்கிட்டையும் இந்த மாதிரி சுகர் லெவல் அதிகமாக இருக்குது, பிபி அதிகமாக இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கானையும் சரியான ரெஸ்பான்ஸ் எதுவுமே பண்ணலை. இதான் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 o'clock கிட்ட இருக்கும். எங்கள் அண்ணா வந்து கேட்குறாங்க, என்ன சார் பல்ஸ் ரேட் என்ன, சுகர் ரேட் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கும் போது, உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைடா, நீ வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டாக்டரா நீங்க சொல்ல வேண்டியது உங்க கடமை சார் அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, வெளியே போடான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அடிக்கவும் கை ஓங்குறாரு. ஒரு டாக்டர் இப்படி பண்ணுவாங்க நாங்களே எதிர்பார்க்கல. அதுக்கான வீடியோவும் எங்ககிட்ட இருக்கு. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியும் மிரட்டினாங்க. நாங்கள் அதே மாரி எடுத்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க டாக்டர்ஸே வந்து கொஞ்சம் பேசினாங்க. பேசினதுக்கு அப்புறமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகலை, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் அதை நம்பி தான் இருந்தோம். அப்புறமா என்ன சொன்னாங்க, ஆன்ஜியோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆன்ஜியோ வந்து எங்ககிட்ட இல்லை, அந்த ஃபெசிலிட்டி எங்ககிட்ட இல்லை, நீங்கள் வெளியில் எங்கேயாவது பார்க்குறீங்களா அப்படின்னாங்க. சரி நீங்கள் கொடுங்க, என்ன ஸ்கேன் பண்ணினீங்களோ அதுக்கான ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னோடனே அதை எங்கள் ரூல்ஸ் கிடையாதுங்க, எங்கள் மெடிக்கல் இதில் நாங்கள் அதை பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு, கொஞ்சம் இல்லைன்னா நாங்கள் ப்ரெஸ்ஸை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லவும் சரின்னு கூப்பிட்டு அவங்க கொடுத்து நாங்கள் கீழே வந்து அதை நாங்கள் வாங்குறதுக்குள்ளேயே அங்கே மேலே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்குங்க அப்படின்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. உடனே நாங்கள் இங்கேருந்து மேலே போகிறதுக்குள்ளேயே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்து அவங்க 1/2 hour அவங்க வந்து பம்ப் பண்ணி ஹார்ட் பீட் கொண்டு வர வச்சவங்களுக்கு அந்த 10 நிமிஷத்துல அந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள போன ஹார்ட்டை கொஞ்சம் 1/2 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதா? அதுதான் எங்க கேள்வி. சரி அப்புறமா அவங்க கிட்ட நாங்க போய் கேட்கறப்போ அவங்க வந்து பாடியை வாங்கிக்கோங்கிற மாதிரி மட்டும் தான் பேசுறாங்க. அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டிருக்காங்க. டாக்டர் வந்து கை ஓங்குனது தப்பு தாங்கிற மாதிரி மன்னிப்பும் கேட்குறாங்க. நாங்கள் வந்து நாமக்கல்ல இருக்க மெடிக்கல் காலேஜில் வந்து நாங்கள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க போலீஸ் மூலியமா. அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம். இதை வந்து தமிழ்நாடு அரசு தான் எங்களுக்கான ஒரு நியாயத்தை வாங்கி தரணும். போலீஸ்ல என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்? போலீஸ்ல வந்து அவங்க மெடிசன் ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னு. எங்களுக்கு 3 o'clock கிட்ட மெடிசன் வாங்கினவங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வரலுமே, அவங்க டெத் ஆகிற வரலுமே எந்த மெடிசன்ஸும் எங்களுக்கு எழுதி தரல. எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்தவங்களுக்கு எங்களுக்கு எழுதி தரல. எங்க அத்தோட்டு பையன் போய் என்னங்க நீங்க எந்த ஒரு இதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்ப அவங்ககிட்ட நீ யாருப்பா, வரவும் போறவன்ட்டு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அந்த மாதிரி அவர் பேசவும், இவன் வீடியோ எடுத்து ரெக்கார்டு எடுக்கணும்னே ஒரு 4-5 பேரை வச்சு கரெக்டாக இது பண்ணாங்க. இவன் அப்புறம் வந்துட்டான், அந்த வீடியோ எடுத்துட்டு இவங்க வந்துட்டாங்க. அப்புறம் இவங்க ஒரு மணிக்கு மேலே அவங்களே கூப்பிட்டு ஒரு ரூம்ல உட்கார வச்சு, உங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி இருக்கு, இது வந்து நீங்க போறீங்களா சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருக்கு, என்னையும் எங்க அப்பாவை மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. இந்த மாதிரி இருக்கு, இது சுகர் இப்படி இருக்கு, பிபி இப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. சரி எங்களுக்கு பிஆர் காப்பி கொடுங்க, நாங்க வேற ஹாஸ்பிட்டல்ல போய் பாக்குறோம் அப்படின்னு கேட்கறோம். அதை எங்க ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அது கிடையாது, நாங்க தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. நாங்க இருங்க, நான் ப்ரெஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வர சொல்றோம் அப்படின்னு உடனே மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சு அவங்களே கூப்பிட்டு, எங்க ஹாஸ்பிட்டல் ஆன்ஜியோ கிடையாது, உங்க அம்மா கண்டிஷன் பிபி வந்து லோ ஆகிட்டே போகுது,
எங்க ஹாஸ்பிட்டல் ஆன்ஜியோ கிடையாது, நீங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஆன்ஜியோ பண்ணுங்க, அங்க பண்ணீங்கன்னா கியூர் ஆகலாம், அது நீங்க வந்து உங்களுக்கு அமௌண்ட் இருந்தால் நீங்க அங்க போய் பண்ணுங்க அப்படின்னு அவங்களா வாண்டடா கூப்பிட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு அப்புறம் நாங்க சரி நீங்க எனக்கு முதல்ல பிஆர் காப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறேன், அதை தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் டாக்டர் வந்து நான் ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு பேசுறாங்க, பேசிட்டு நானும் ஒரு 4-5 டைம் போயிட்டு வரேன். அப்புறம் மட்டும் மறுபடியும் கூப்பிட்டு தான் பிஆர் காப்பி கொடுக்குறாங்க. பிஆர் காப்பி வாங்கிட்டு நாங்கள் ஈரோட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் கேட்டு கிளம்புறோம். ஒரு 10 நிமிஷத்துல கூப்பிட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு இதனுடைய உண்மை தன்மை என்ன, ஹாஸ்பிட்டல் மேலே பார்த்து எனக்கு நடவடிக்கை இது பண்ணி கொடுங்க. இவ்வளோ நம்பி தான் வந்திருக்கோம். கலையரசன். நடுவில் ஏதாவது சாலை மறியல் பண்ணீங்களா? ஆமாங்க, எனக்கு இந்த மாதிரி போராட்டம் ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே கேட்டோம், இவங்க எதுவுமே சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு இறந்ததை கூட கூப்பிட்டு சொல்லலை. நாங்கள் போய் அந்த இடத்துல போகிறோம், ஸ்க்ரீன் எல்லாத்தையும் இழுத்து மூடி வச்சுட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க. எனக்கு இந்த பிஆர் காப்பி கொடுக்குறாங்க, நான் வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துல கிளம்புறோம். கிளம்புன உடனே இறந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து இது என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க. இதை வந்து எனக்கு மதியத்துலேருந்து இந்த பிஆர் காப்பி கேட்குறேன், நான் மதியத்துலேருந்து தரமாட்டேங்கிறேன். கேட்டால் எங்கள் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் கிடையாது, இது கிடையாது. எங்களுக்கு ஒரு 4:30 மேலே தான் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு நாங்கள் கிளம்புறோம், ஒரு 10 மினிட்ஸ்லேயே கூப்பிட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.